வணக்கம் ஆபிரகாம். திண்டுக்கல் மாநகராட்சியிலிருந்து சிலுவத்தூர், பாலகிருஷ்ணாபுரம், மலைக்கேணி, செந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காக கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பால பணி துவக்கப்பட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவால் அந்த மேம்பாலம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது, பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. அந்த மேம்பாலம் அருகே தற்போது சப்வே இப்பகுதியில் 3 ரயில்வே பாதைகள் உள்ளன. இதற்காக சப்வே பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சப்வே பணி நடைபெற்று வரும் பகுதியின் சுமார் 5 அடி 3 அடி என்ற கரெக்டா ஒரு கை முழம் அருகிலேயே வீடுகள், குடியிருப்புகள் உள்ளன. சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இப்பகுதியில் உள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து காலை முதல் மாலை வரை 10க்கும் மேற்பட்ட முறை பாறைகளுக்காக வெடிகள் வைக்கப்படுகிறது. இந்த வெடிகள் எதற்காக வைக்கப்படுகிறது என்று பொதுமக்கள் கேள்வி கேட்டாலும், அதே போல் இந்த வெடிகளால் வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளிட்ட அனைத்தும் கிடுகிடு என நிலநடுக்கம் போல் ஆடுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அதிகாரிகளிடம் கூறினாலும் அதிகாரிகளும் அலட்சிய போக்கோடு செயல்படுகின்றனர். இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் எப்போதும் அச்சத்துடன் இருக்கின்றனர். இன்று காலை வெடி வைக்கும் பொழுது வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அருகிலேயே இருந்து வேடிக்கை பார்க்கும் சூழ்நிலை உள்ளது. அப்பொழுது வெடி வைக்கிறார்கள். வெடி வைப்பவர்கள் உரிய ஆவணங்கள் உள்ளதா, வெடிக்கு உண்டான பயிற்சி உள்ளதா என்பது எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த வெடி வைக்கும் இடத்திலிருந்து சுமார் 50 அடி தூரத்தில் பெட்ரோல் பங்கும் உள்ளது. இங்கு பெட்ரோல் டீசலும் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிகாரிகள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், அதே போல் மேம்பால பணி தற்போது 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலமும் இந்த வெடியால் அதிர்வலையில் ஏற்படுகிறது. இப்பகுதி மக்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக இங்கு வெடிகள் வைக்கப்படுகிறது. யாரிடம் சொன்னாலும் அலட்சிய போக்காக செயல்படுகிறார்கள் என்று கூறினர். நாமும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் லட்சுமி அவரிடம் கேட்ட பொழுது அவர் ஒப்பந்தக்காரர், சிறந்தவர், அவர் வல்லவர், மிகப்பெரிய ஒப்பந்த பணிகள் செய்துள்ளார். ஆகவே இது போன்ற பணிகள் நடப்பது சகஜம் என்று சர்வசாதாரணமாக கூறுகிறார். ஆனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் புதுச்சேரியில் நடந்த சம்பவம் போல் இங்கும் நடக்கக்கூடாது. அங்கு உயிரிழப்பு ஏற்படவில்லை. ஆனால் இங்கு இது போன்ற சம்பவம் நடைபெற்றால் கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும். பொதுமக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட முறை வெடிகள் வைப்பதால் மிகப்பெரிய விபத்து ஏற்படும். ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களிடம் ஆலோசனை செய்து வெடி வைக்க வேண்டும். வெடி வைப்பதற்கு ஒரு தேதியை குறித்து வெடி வைக்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஆனால் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒப்பந்தக்காரரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு விட்டதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவலுக்கு நன்றி நாட்டாயன். நேரிலே தற்போது அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்க எந்த ஊர் நண்பா? லோக்கல்னா எந்த ஊரு? எந்த ஊரு? இல்லையா, இங்க பாரு, இப்ப வெடி வைக்கிறேல, நான் ரிப்போர்ட்டர். எந்த ஊர் நீ? இங்க யாருக்கும் தகவல் சொல்லியிருக்கீங்களா? லைசன்ஸ் இருக்க உனக்கு? உன் பேர் என்ன? முருகேசனா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊரு நீங்க தம்பி? நீ எந்த ஊரு? வையம்பட்டி. நீங்க உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா வெடி வைக்கிறதுக்கு? வேலைக்கு இருக்கவங்க எப்படி நீங்க வெடி வச்சு லைசன்ஸ் இல்லாம நீங்க வெடி வைக்கிறீங்க? அதே மாதிரி குடியிருப்பு பக்கத்துல நீங்க வெடி வைக்கிறீங்க. என்ன ஓனர் வர சொல்றீங்கன்னா நீங்க தானே வேலை பார்க்குறீங்க? தொடர்ந்து எவ்வளவு நாளா தம்பி இப்படி செய்றீங்க? அந்த வீடு விழுந்துருச்சு, என்ன செய்வீங்க? இப்ப பாண்டிச்சேரியில மாதிரி அந்த வீடு விழுந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? அங்க உள்ளுக்க குடியிருப்புல ஆளு இருக்க வைக்கிறீங்களே, குடியிருப்பு பகுதி கரெக்டா ஒட்டி இருக்கு, எப்படி நீங்க வைக்கிறீங்க? என்னது? இப்ப எந்த அளவுக்கு தெரிச்சிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல